காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாம என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வரன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். எஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அழகான விஷயத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓ, ரெயின்போ டேவா இன்னைக்கு? இல்லை, ஆப்ஷன் 2 சொல்லுங்க. ஆப்ஷன் 2 வருண் டேவா? வேணாம், இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட நான் ஆப்ஷனே கேட்க மாட்டேன். சொல்றேங்க. வந்து இந்த கோழிகள்னா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அதை எந்த விதத்துல நீங்க கேட்குறீங்கன்ற பொறுத்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन அது. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வரும் இல்லையா, மூவிஸ் எல்லாம் வரும் இல்லையா, ரூரல் ஏரியா சம்மந்தப்பட்ட வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லையும் இந்த கோழிலாம் வந்து வளர்க்குற மாதிரி வந்து காமிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும்ல அந்த அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோழி இருக்கும், ஒரு 2 ஆடு இருக்கும், ஒரு மாடு இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப வந்து ஒரு அழகான அது ஒரு பிசினஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். கோழி திட்டு சண்டை இல்லாத கிராமம் எது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? அவங்களும் பார்க்காம இந்த சேவல் மட்டும் அவர் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா 2 கோழி இருக்கும். குட்டி குட்டி கோழிஸ்லாம் வந்து அவங்க அம்மா பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ எந்த வீட்லையும் அதெல்லாம் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேஸ் இல்லையா அதெல்லாம் வளர்க்கறதுக்கு. கரெக்ட். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்ன வந்து எல்லாரும் வீட்டில் வந்து செஞ்சுட்டு இருந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போல்ட்ரி ஃபார்ம், அதாவது கோழி பண்ணை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னும் இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு அவேர்னஸா இன்னும் வரல இல்லையா? ஓகே, இந்த மாதிரி வீட்டில் கோழி வளர்க்குறது நம்மளோட தேவைக்கே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சௌமியா. அப்போ இந்த பவுல்ட்ரி அப்படிங்கிறது முதல்ல நம்ம லாபம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ஒரு பிசினஸாவே பண்ணலாமா அதை? ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் போயிட்டு வந்து சிக்கன்லாம் வாங்குறோம், முட்டைலாம் வாங்குறோம் இல்லையா? அது வந்து ஹோல்சேலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல இருந்து தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணி வந்து அனுப்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து இன்ஃபர்மேஷனா நீங்க என்ன கேட்கக்கூடாது. பவுல்ட்ரி டே அப்படிங்கறனால நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பார்த்தா எல்லாருக்குமே வந்து கோழி முட்டைலாம் தேவைப்படுது. ஸோ இது ஒரு நல்ல பிசினஸா தான் தெரியுது. ஆனா நம்மளுக்கு தான் அதை பத்தி வந்து அதுக்கு மேல எதுவுமே தெரியாது இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வந்துட்டே இருக்காரு. பவுல்ட்ரியில இருந்தே வந்திருக்காங்களா? அவர் வந்து டைரக்டா வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கோழியை பத்தி பேசணும், யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. முத்திரையை கத்துக்கோங்க. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம் தினம் புதிதாக முதிரைகளை உங்கள் முன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் பார்க்க போகும் முதிரை உண்மையிலேயே பார்க்கக்கூடிய முதிரை, கண்களுக்கு தேவையான ஒரு முதிரை. நேத்திர நோய்கள் 96 என்று சொல்வோம். கண்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் 96 விதமான நோய்கள் இருக்கின்றன என்று சித்தர் இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. எந்த விதமான கண் பார்வை குறைபாடாக இருந்தாலும் முதலில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது இந்த முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வை தெளிவு பெறும். அது மட்டுமல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலையும் சரி செய்யும். அது தவிர மனக்குழப்பத்தையும் சரியாக்கும். பொதுவாக கண்களில் கோளாறு ஏற்படுகிறது என்றால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், கண்ணில் தான் வந்து வைத்தியம் பார்த்துட்ருப்போம். பெரும்பாலும் சித்தர் இலக்கியங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், கண்ணில் குறைபாடு தோன்ற காரணம் வயிற்றில் ஏற்படக்கூடிய குறைகளே என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது முதல் கட்டுப்பாடு. இரண்டாவது, அதுக்கு மீறியும் கண்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த முதிரை செய்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். பெரும்பாலான நோய்கள், கண்களில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்கள் இந்த முதிரைக்கு கட்டுப்பட்டுவிடும். செய்யக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை செய்யலாம். முதிரையின் பெயர் கருட முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்கள் இரண்டையும் இப்படி விரித்து வச்சுக்கணும். அப்படியே கொண்டு வந்து உள்ளங்கை உங்களை நோக்கி இருக்க வேண்டும். பெருவிரல் இரண்டையும் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைத்து மற்ற விரல்களை எப்படி நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள் எப்படி வச்சுருக்கிறேன்னு. பெருவிரல் ரெண்டும் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு விரல்களை நீட்டி கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய கை விரல்களை விரித்து கொண்டு அப்படியே உள்ளங்கை உங்களை நோக்கி வைத்து கொண்டு இந்த பெருவிரல் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து இறுக்கமாக பிடிக்க வேண்டும். மற்ற விரல்களை விரித்து வைக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் கருட முதிரை. பாருங்கள், இந்த பெருவிரலில் மட்டும்தான் இறுக்கம் இருக்கணும், மற்றதெல்லாம் சும்மா அப்படி இலகுவாக இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் கருட முதிரை. கண்களில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது நாம் உடனடியாக வயிற்று பகுதியை கவனிக்க வேண்டும். வயிற்றில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால், அதாவது மலச்சிக்கல், வயிற்று எரிச்சல், குடலில் ஒரு விதமான வாயு, இந்த மாதிரி வயிற்றில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்களில் அது வந்து வெளிப்படும். கண்களில் நோய் தெரியுது அப்படின்றதுக்காக நேரடியாக நாம் எடுத்த உடனே கண்களில் வைத்தியம் பார்ப்பது என்பது நம்மளுடைய நோயை மூடி மறைத்து வெளிப்புறமாக வைத்தியம் பார்ப்பது போக அமைத்துவிடும். எனவே முதலில் கண்களில் ஏதாவது கோளாறு இருந்தால் வயிற்றில் என்ன பிரச்சனை என்று கவனியுங்கள். முழுவதுமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதிரியான நோய்களுக்கு கருட முதிரை வந்து மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடியது.
40 வயது ஆகிவிட்டாலே கண்களில் ஒரு விதமான சாலேஸ்வரம் என்ற நோய் நமக்கு வருகிறது. அதற்கு காரணம் சரியாக ஜீரண சக்தி இல்லாமல், மென்று சாப்பிடாமல், அவசரமாக அப்படியே விழுங்குவது, வயிற்றில் ஏற்படக்கூடிய வாயுக்களை சரிவர நிர்வகிக்காமல் வயிற்று உப்புசம் ஏற்படுவது போன்ற தொந்தரவுகளினால் இந்த கண் கோளாறுகள் ஏற்படுகிறது. இதற்கு எளிமையாக நீங்கள் இந்த கருட முத்திரை மூலமாக தீர்வு கண்டுவிடலாம். கருட முத்திரை செய்வதன் மூலமாக மனக்குழப்பம் தீரும், மலச்சிக்கல் தீரும், கண்களில் ஏற்படும் ஒளி குறைதல் சரியாகும், கண் ஒளி பெறும். இந்த முதிரையின் பெயர் கருட முதிரை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முதிரையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கண் முதிரை இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் அவசியம். ஏனென்று கேட்டால் கண்களுக்கு அதிகமான வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். புத்தகம் படிப்பதானாலும் சரி, கணனியில் வேலை செய்வதானாலும் சரி, நம்முடைய தொலைக்காட்சி முன் நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரமானாலும் சரி, 20 வருடத்திற்கு முன்பை விட இப்பொழுது அதிகமாக கண்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தூங்கும் நேரம் குறைந்து விட்டது, விழித்திருக்கும் நேரம் அதிகமாகிவிட்டது, சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை சீர் செய்திட நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான முதிரை இந்த கருட முதிரை. கருட முதிரை வைப்பதன் மூலம் கண்களை ஆயுள் உள்ளவரை கண்ணாடி போடாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். உங்களுக்கு அதற்காக இந்த முதிரை மீண்டும் ஒரு முறை செய்து காண்பிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும். கருட முதிரை இந்த விரலினுடைய இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி வச்சு விரல்களை நீட்டி வைத்திருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் கருட முதிரை. நாளும் ஒரு முதிரையை கற்றுக்கொண்டு நலமான வாழ்வை அமைத்து கொண்டு வாழ்வில் வெற்றி அடைய உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முத்திரையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முத்திரையை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட பயன்கள்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப தான் அதை பண்ணணுன்ற உத்வேகமே நம்மளுக்கு ஏற்படுது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகாவும் சரி, இந்த மாதிரி முத்திரைகள்லாம் கற்றுக்கிறோம்ல, இதுவும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே செய்யறது கிடையாது. உங்களுடைய விரல்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி விடுறீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் கிளாஸ் இப்போ நிறைய பேர் சேர்றாங்க. கண்டிப்பாக ஸ்விம்மிங் நல்ல விஷயம் தாங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ரெகுலராக போகணும், அந்த ஸ்ட்ரெஸ்னாலே ஒரு 2 நாள் போயிட்டு 3 நாள் போயிட்டு எனக்கு அந்த தண்ணி ஒத்துக்கோ இல்லைப்பா, ஸ்கின்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு சொல்லி விட்டுறது. ஜிம்முக்கு போனாலும் அங்கே செம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறாங்களா, அதனாலே எல்லாரும் சோம்பேத்தனத்தில் விட்டுறாங்க. யோகா கிளாஸ் போய் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, நம்ம பாடி தானே எக்யூப்மெண்ட்டு. நம்மளே உட்காந்து யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி முத்திரைலாம் கற்றுக்கிட்டா நீங்கள் வீட்டில் உட்காந்து தான் கற்றுக்கணும்னு இல்லைங்க, நீங்கள் போகிற வர வழியில் ட்ராவலில் கூட இதெல்லாம் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் வரதான் நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். எக்ஸாக்ட்லி. முத்திரையெல்லாம் கற்றுக்கிறதே ஒரு பிரேக் மாதிரி தான், லைஃப்ல இருந்து எடுக்கிற ஒரு பிரேக் மாதிரி தான். பட் ஷோக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரேக் தேவைப்படுது. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நலமன்புரன் பகுதியில் நம்ம சித்த வைத்தியர் தான் பேச போறாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் எல்லாமே நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்கிற பகுதிகள்லாம் கொஞ்சம் இயற்கையோட கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எல்லா நாளுமே அப்படிதானங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்றேன். ஓகே, என்ன விஷயத்தை பத்தி ஃபீல் பண்றீங்க? நீங்க என்ன விஷயத்தை பத்தி ஃபீல் பண்ணி முடிச்சோன்னா அவர் என்ன விஷயத்தை பத்தி நம்மளுக்கு ஒரு தீர்வு சொல்ல போறாரு. ஓகே, இன்னைக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த வைத்தியம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் வருண். இதை பத்தி நம்மளுடைய ஒரு கல்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம், நம்மளுடைய பாரம்பரியத்துல தோன்றின ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இதுல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இது எவ்வளவு ஒரு தொன்மையான, எவ்வளவு ஒரு பழமையான ஒரு மருத்துவம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை இப்ப நம்ம வெளிப்படுத்திட்டு இருந்தாலும் இப்பவும் பாத்தீங்கன்னா இதுக்காக தனியா டாக்டர்ஸ் காலேஜ் எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு கூட உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்வைன் ஃப்ளூக்கு கூட சித்த மருத்துவத்துல ஒரு பானம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் குடிச்சா இது பண்ணலான்னு. அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு சூப்பரான, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பிரச்சனைக்கு தெரியாத ஒரு தீர்வை பத்தி சொல்ல போறாரா? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொண்டை கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான தீர்வை தான் நம்மளுடைய சித்த மருத்துவம் சார்ந்து அருண் சார் சொல்ல போறாரு. தொண்டை கட்டுனா இந்த இடத்துல சில பேருக்கு வீங்கிரும், அதுவா இல்ல சாதாரண தொண்டை கட்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவா தான் எனக்கு டவுட். நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்குனால நம்ம அவர்கிட்ட கேட்கலாமா? சரி. நலம் அன்புடன் பகுதியில் தொண்டைக்கட்டை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். தொண்டைக்கட்டுங்கிறது தொண்டை இறுக்கம், சுரபங்கம், குரல் கம்மல் அப்படின்லாம் கூட குறிப்பிடலாம். தொண்டையில் முள் போன்ற முள்ளில் சொருகிற மாதிரி ஒரு உணர்வு, அதை எச்சி முழுங்க கூட முடியாது. தொண்டையில் வலி இருக்கலாம், சுரம் இருக்கலாம், அது தொண்டை வலியின் காரணமாக ஜுரம் இருக்கலாம், உடம்பு வலி இருக்கலாம், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வேதனை இருக்கலாம். இது எல்லாமே இந்த தொண்டைக்கட்டுக்கு நம்ம குறிகுணங்களாக குறிப்பிடுவோம்.
இதற்கு நோய் வர்றதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது அதிகப்படியான பயணங்கள், நெடுதூர பயணங்கள் ஏற்படுறது, தொடர்ச்சியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடல் சூடு அதிகமாகிறது, அதனால் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். குடிக்கிற குடிநீர், நம்ம குடிநீர் வந்து சுத்தமில்லாத குடிநீராக இருந்தால் கிருமி தாக்குதல் மூலமாகவும் இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். பிற நோய்களுக்கு வந்து துணை நோயாகவும் இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதற்கு துணை நோயாக வந்து இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஜலதோஷம் பிடிச்சனாலே வைரல் இன்ஃபெக்ஷனோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலே உடனடியாக தொண்டை வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக டான்சில்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, டான்சில்ஸ் வீங்கக்கூடிய ஒரு நிலையும் தொண்டைக்கட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது. பொதுவாக அந்த தொண்டைக்கட்டை வந்து நம்ம எளிமையான வீட்டு வைத்தியம் மூலமே வந்து குணப்படுத்திக்க முடியும். பொதுவாக அந்த மாதிரியான குறிகுணங்கள் ஆரம்பிக்கும் போதே, லேசாக தொண்டை கரகரப்பாக இருக்கும்போதே நம்ம உப்பு போட்டு கொப்பிப்போம் இல்லையா, சுடு தண்ணியில் உப்பு போட்டு தொண்டையில் நல்லா படுற மாதிரி கொப்பளிக்கும் போதே அந்த வியாதியிலேருந்து உடனடியாக ஒரு வெளிவர முடியும். இல்லை அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு, தொண்டையில் வலியும் இருக்குது, அந்த எச்சி முழுங்கும்போது அந்த முள் போன்ற உணர்வு இருக்குன்னா திரிபலா சூரணத்தை நம்ம வந்து கொப்பளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். திரிபலா சூரணம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணத்தை ஒரு 200 மில்லி தண்ணியில் ஒரு 10 கிராம் அளவு போட்டு லேசாக சுட வைக்கணும். ஒரு 200 மில்லிங்கிறத வந்து ஒரு 150 மில்லி அளவுக்கு வற்றின உடனே அதை லேசாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அது தொண்டையில் படுற மாதிரி நம்ம வந்து கொப்பளிச்சோனாலும் அந்த வலியுடன் கூதனிய அந்த தொண்டை கட்டு வந்து நம்ம வந்து குணமாகும். அந்த உடனடியாக அந்த வலி வந்து குறையும். படிப்படியாக தொடர்ந்து ஒரு 3 நாளுக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது முற்றிலுமாக அந்த தொண்டைக்கட்டிலேருந்து வெளிவரலாம். குரல் வந்து பழைய நிலைமைக்கு வரும். பொதுவாக சொற்பொழிவாளர்களுக்கு, நிறையா உரையாடுறவங்களுக்கு இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். வாய்ஸ் ஸ்ட்ரெயினால் கூட ஏற்படலாம். மற்ற கிருமி தாக்குதல்னால இல்லாமல் குரல் நான் வந்து பாதிக்கப்படுறதுனால கூட ஏற்படலாம். அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களும் திரிபலா சூரணத்தை வந்து எடுத்துக்க முடியும். திரிபலா சூரணம் உள்ளே சாப்பிட்ற மருந்தாக இருக்கிறதுனால அந்த உள்ளே ஒரு 2 மடக்கு குடித்தா கூட எந்த பிரச்சனையும் வராது. நம்ம உப்பு போட்டு குடிக்கும் போது அது அதிகமாக நம்ம உள்ளே எடுக்க முடியாது, அதை கொப்பளிக்கிற ஒரு தன்மை தான் இருக்கும். அதற்கு பதிலாக அந்த திரிபலா சூரணத்தை வந்து நம்ம கொப்பளி குடிநீராக பயன்படுத்தும் போது முற்றிலுமாக அந்த தொண்டை வலியிலேருந்து நம்ம வந்து வெளியேற முடியும். அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தாண்டாமல் அந்த ஸ்டேஜ்லேயே குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த திரிபலா சூரணத்துக்கு உண்டு. அப்புறம் உள்ளே சாப்பிட்ற மருந்துகள் இல்லை இந்த வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகள் பார்க்கும்போது நிலவேம்பு குடிநீர் வந்து பயன்படுத்தலாம். நிலவேம்பு குடிநீர் வந்து காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தொண்டை வலிக்கும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதை பயன்படுத்தும் போதும் நம்ம ஒரு 50 மில்லி அளவு காலை மாலை 2 வேளை அதை பயன்படுத்தும் போதும் தொண்டை வலியிலேருந்து நம்ம வந்து முற்றிலுமாக வந்து வெளிவர முடியும். ஆடாதோடை மணப்பாகு, ஆடாதோடைய இலையை வந்து சாறு எடுத்து அதோட கருப்பட்டி கட்டு சாத்தி பண்ணக்கூடிய அந்த ஆடாதோட மணப்பாக 10 மில்லிலேருந்து 15 மில்லி வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளை எடுக்கும்போதும் தொண்டைக்கட்டு வந்து நிவாரணம் பெற முடியும். பொதுவாக ஆடாதோடைக்கு பொதுகுணம் குறிப்பிடும்போது பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாடும், அதை இப்போ ராகம் வராதவங்களுக்கு கூட பாட வைக்கக்கூடிய ஒரு அழகான ஆற்றல் வந்து இந்த ஆடாதோடை குண்டின் சித்திர இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த ஆடாதோடை கஷாயத்தையோ அல்லது மணப்பாகவோ நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது தொண்டை வலியிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய டான்சிலைட்டிஸ் பிரச்சனைக்கு வந்து ஓமவழியை வந்து பயன்படுத்தலாம். ஓமவழி சாரை வந்து நம்ம உள்ளே குடிக்கிறது மூலமாகவும் தொண்டை கரகரப்பு டான்சிலைட்டிஸ்லேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். ஓமவழியிலேருந்து செய்யக்கூடிய ஓமவழி மாத்திரையை பயன்படுத்தும் மூலம் அந்த தொண்டை வலியிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அது குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே அந்த ஓமவழி மாத்திரையை பயன்படுத்தலாம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அந்த ஓமவழி மாத்திரை 2 மாத்திரையிலேருந்து 3 மாத்திரை வரைக்கும் ஒரு நாளுக்கு 3 வேளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இந்த மாதிரியான பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக நம்ம நிவாரணம் பெற முடியும். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி, தூதுவளை, ஆடாதோடை இந்த மாதிரியான செடிகளை நம்ம பச்சையாக பறித்து அதை கஷாயம் போட்டு குடித்தாலும் இந்த தொண்டை வலியிலேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியும். இதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கஷாயம் போட்டு குடிக்கிறது மூலமாகவே அடுத்த ஸ்டேஜுங்கிறது வந்து பேச முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். வாய்ஸே வெளியில் வராது, நல்லா இறுகிறோம் தொண்டை, நம்ம பேசினா வெறும் காற்று தான் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி லேசாக கரகரப்பு இருக்கும்போதே இந்த துளசி கஷாயத்தையோ இல்லை தூதுவளை கஷாயத்தையோ கண்டங்கத்திரி கஷாயத்தையோ நம்ம வந்து கஷாயம் போடுறது அப்படிங்கும்போது ஒரு கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கணும். 3 இலைகளையும் கிடச்சதுன்னா 3 இலைகளுமே கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஒரு 400 மில்லி அளவு தண்ணி ஊற்றணும். நன்றாக கொதிக்க வச்சு 100 மில்லியாக வற்ற வைக்கணும். 4ல் 1 பங்காக வற்ற வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கணும். எப்போவுமே கஷாயம் வந்து வெறும் வயிற்றில் குடித்தா தான் இந்த மாதிரியான நோய்களுக்கு ஈஸியாக அப்சார்ப் ஆகி உடனடியான ஒரு பலனை கொடுக்க முடியும். காலையிலையும் மாலையிலும் வெறும் வயிற்றில், மாலைன்னு சொல்லும்போது மதியானம் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து அதை வந்து பயன்படுத்தலாம். கஷாயம் குடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து வேறு உணவையோ மற்ற பானங்களையும் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியாக ஒரு இந்த வீட்டு கஷாயத்தின் மூலமாகவே இந்த தொண்டை இறுக்கம், அந்த தொண்டை வலி, தொண்டைக்கட்டிலேருந்து நம்ம வந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். தொண்டைக்கட்டு எனக்கு நிஜமாவே இதை பற்றி வந்து அதிகமாக தெரியாது, ஆனால் அதுக்கு உண்டான ஒரு தீர்வும் சொல்லியிருக்காரு. பட் பிரச்சனையை பற்றி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட் நம்மளாம் குதூகலப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது. கிரேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? குறிப்பாக வந்து இந்த பண்டிகை காலமாக இருந்தாலும் இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷமாக இருந்தாலும் அம்மா வந்து ஏதாவது ஸ்வீட் வந்து செய்வாங்க. அது வந்து ஒரு 10 ஸ்வீட்டாக இருந்தாலும் போகிற அன்னைக்கே நம்ம வந்து காலி பண்ணிடுவோம். ஆனால் என்ன சம்பிரதாயமா தலைமுறையா வாழையா ஒரே மாதிரியான ஸ்வீட் தானே கொடுத்துட்டு இருக்காங்க. கேசரி இருக்கும், இல்லாட்டா ரொம்ப அதிகபட்சமாக வந்து ரவா லட்டு இருக்கும்.
இருக்கும். ஆமாங்க, அந்த அதிர்ஷ்டம் வேற செஞ்சிருவாங்க. 2 வாரத்துக்கு அப்புறமும் எதுவும் ஆவாதா, அதை சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி வந்து சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? அதனால நம்மளுடைய புதுச்சேரி சரவணன் சார் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டேக்லைன் கொடுத்துருக்கோம், இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம பாக்குறதால கோதுமை கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலா உருண்ட மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். கோதுமை கோலானா சொன்னீங்க? ஆமா, பார்க்கலாமா? பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கோதுமை ரவை கோலா. இது எப்படி செய்யலாம் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஊற வைத்த கோதுமை ரவை, அவல், பப்பாளி பழம், வறுத்த வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய். முதல்ல பருப்பு பேரிச்ச வகைகளை லேசாக ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரவையும் இதையும் பார்த்து ஒரு சுற்றி கோலா உருண்டை பிடிச்ச வேண்டியது. இது ஒரு வகையான லட்டு வகை சேர்ந்தது. ஆனால் நம்ம கோலான்னு சொல்லி பிடிக்கிறோம். ஏன் சொன்னால் இது வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால் கோலா மாதிரி இது பிடிக்கிறோம். முதல்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கிறோம் கொஞ்சம், ஒரு 4-5 ஏலக்காய் போட்டால் போதும். ஏன்னா ஏலக்காய் இருக்குதுன்றதால நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் வந்து வாசனை பொருள் மட்டும்தான். முந்திரி பருப்பு தான் வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய பொருள். இது வாசனை பொருள் கொஞ்சம் இதாக கொடுக்கும். உலர் திராட்சை போட்டுக்கிறோம். பேரிச்சம்பழம் நிறைய போட்டுக்கிறோம், ஏன்னா இதில் வந்து பேரிச்சம்பழம் தான் பைண்டர். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கிறோம். இது அரிசி ஊற வச்சதால், ரவை ஊற வச்சதால் கடைசியாக சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் பப்பாளி பழம் கடைசி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒன்று மதியமாக தான் உடைக்கணும். ஃபுல்லாக வந்து உடைச்சி நொறுக்கி அப்படியே மாவாக்கணும் இல்லை, ஒன்று மதியமாக உடைக்கணும். அப்போ தான் வந்து ரவை இதாகும். இப்போ கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறோம். ஒரே சுத்தம் சுற்றிடும். கூட பப்பாளி பழம் சேர்த்துக்கிறோம். இது ஒரு சுற்று தான், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா ரவை ஊறந்தால எந்த இதுவும் பண்ணாது, கரெக்டாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இது போகிறதுக்கு ஒரே வழி நம்ம அவல் சேர்த்துக்கிறது தான். ஈரப்பதம் கம்மியாக இருந்தாக்கா நம்ம வந்து அவல் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பழம்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது ஈரப்பதம் போக்குறதுக்கும் இது பைண்டிங் கரெக்டாக வரதுக்கும் அவல் சேர்த்துக்கிறோம். இது பழம் ப்ளஸ் பருப்பு வகைகள் ப்ளஸ் வந்து புரோட்டீன் சேர்க்கக்கூடிய முந்திரி பருப்பு வகைகள், அது இல்லாமல் வந்து மாவு பொருள் கார்போஹைட்ரேட் சேர்க்கக்கூடிய இந்த கோதுமை, அவல் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதில் பப்பாளி பழம் சேரும்போது என்ன பண்ணணும், இந்த பப்பாளி பழம், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து இந்த உணவு வந்து குளுக்கோஸ் சேர்ந்த உணவாக மாற்றிடுது. இது வந்து ரொம்ப நல்ல செரிக்கக்கூடிய, சீக்கிரமாக செரிக்கக்கூடிய, சீக்கிரமாக புத்துணர்ச்சி தரக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. ஏன்னா வந்து இதில் வந்து கார்போஹைட்ரேட்டும் 2 வகையான தானியம், அதாவது ஒரு வகையான தானியம் கார்போஹைட்ரேட் முழுமையாக கொடுக்கக்கூடியது. அவள் வந்து கார்போஹைட்ரேட்டை உடனடியாக சர்க்கரையை மாற்றக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த அவல் அரிசி தான் வந்து கார்போஹைட்ரேட் திரும்ப சர்க்கரை மாறும். இந்த அவல் சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் வந்து அந்த முழு கார்போஹைட்ரேட் பதத்தில் இருக்காது, உடனே சர்க்கரையாக மாறக்கூடிய, சுக்ரோஸாக மாறக்கூடிய பதத்தில் இருக்கக்கூடியது. அதனால் தான் இது பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் வர குழந்தைங்களுக்கு இதை வந்து டிஃபனாக பண்ணி தரலாம், சிற்றுண்டி மாதிரி டிஃபனாக பண்ணி தரலாம், அல்லது வேறு வேறு தின்பண்ட மாதிரியும் இது பண்ணி தரலாம். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பா கோதுமை ரவால வந்து இவர் வந்து செஞ்சிருக்காரு. கண்ட கோலா குடிக்கிறதுக்கு இந்த கோதுமை கோலா சாப்பிடலாம்ல. நம்ம நிகழ்ச்சியில பார்த்தா வந்து கோதுமை கோலா அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கும் மேல நிறைய விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுறலாம். கண்டிப்பா. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த நிகழ்ச்சி இந்த காலை வேளையில கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்க நண்பர்களான வருணன் சௌமியா கூட. கிரேட். இன்னைக்கு வந்து நண்பர்கள் சொல்லிட்டு அழகான தமிழ் வார்த்தையில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க நண்பர்கள் அப்படின்னு சொன்னோனே தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ நிறைய பேர்ட்ட வந்து கேட்டீங்கன்னா வந்து எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து வேற எப்பயும் கிடையாதுப்பா அப்படின்வாங்க. சிலர் வந்து எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, சிலர் வந்து என்ன எனக்கு ஒர்க் அட்மாஸ்பியர்ல வந்து என்னோட கலீக்ஸ் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை கலாய்க்காம ஓடுறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கலாய்க்க ஆரம்பிச்சு இந்த மோதல்ல ஏற்பட்ட நட்பு அப்படின்னு கூட நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. சீரியஸாங்க ஒரு கான்ஃப்ளிக்ட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை. அது கொண்டான ஒரு ஸ்ட்ரென்த்தே. ஏன்னா ஃபர்ஸ்டே ஒரு பிரச்சனையை பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தாக போகும். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து டிஃபர் ஆகும். ஒரு நட்பின் ஆழத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நோக்கமே வந்து மாறிடும். சரி இவ்வளோ போய் இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நாம நிறைய தியரிட்டிக்கலாக வந்து நட்பு பற்றி வந்து பேசலாம். நீங்கள் என்ன பேசுறீங்க? நட்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தளபதி டயலாக்லாம் விடுறீங்க. இன்ஃபேக்ட் இந்த நட்பின் ஆழம் இந்த ஒரு டாபிக் பற்றி தான் வந்து இன்னைக்கு இரேன் பிசர் பேச போறாரு. ஓகே, நட்பின் ஆழம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பார்க்கலாம். நட்பை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். ஆனாலும் பேச பேச திகட்டாமல் இருப்பது நட்பு தான். அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, நாம் வந்து மற்ற உறவுகளெல்லாம் வந்து இரத்த சம்பந்தமான உறவுகள். நட்பு ஒன்று தான் சித்த சம்பந்தமான உறவு. மற்றதெல்லாம் வந்து ஃபிசியாலஜி டிட்டர்மின் பண்ணுது, இதை மட்டும்தான் சைக்காலஜி டிட்டர்மின் பண்ணுது. மற்றதெல்லாம் வந்து ஜீன்ஸ் டிட்டர்மின் பண்ணுது. ஆனால் இதை தான் வந்து வைப்ரேஷன்ஸ் டிட்டர்மின் பண்ணுது. இந்த நட்பு வந்து மிக உயர்ந்தது, மேன்மையானது, எதிர்பார்ப்புகள் இல்லாதது அப்படிங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய கதைகள், நிறைய காவியங்கள் எல்லாமே இருக்குது. அண்மையில் வந்து இணையத்தில் ஒரு அழகான கதையை படித்தேன். 2 நண்பர்கள் ஒரு கப்பலில் போகிறாங்க, எல்லாரோடையும் தான் போகிறாங்க. திடீர்னு அந்த கப்பல் என்ன பண்ணிச்சு, தரை தட்டிடுது ஒரு தீவில். அந்த கப்பலில் இருந்த மற்றவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. இந்த 2 நண்பர்கள் மட்டும் பிழைச்சிக்கிறாங்க. அந்த தீவுக்கு போனால் அந்த தீவில் யாருமே இல்லை. அப்போ வந்து ஒரு நண்பன் சொல்கிறான், அந்த பாரு நான் கிழக்கு பக்கமாக போகிறேன், மக்கள் யாராவது இருக்காங்களா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கிடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், நீ வந்து இங்கேயே இரு, நீ வந்து இந்த பக்கம் அப்படியே போய் ஏதாவது இருக்கான்னு பாரு, நான் அந்த பக்கமாக எதிர் திசையில் போய் பார்க்குறேன், யார் எதை கண்டுபிடிச்சாலும் கொண்டு வந்து அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து இப்படி இந்த கிழக்கு பக்கம் இருக்கிறவன் இப்படி என்ன பண்ணுறான், அங்கங்கே கொஞ்சம் தூரம் போனால் சோர்ந்து போய் என்னையா தீவு இதுக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் கடவுளே அப்படின்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணால் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடான். கடவுளே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். நிறைய பழங்கள் கொண்டு வந்து கிடைக்கிது. அவன் முன்னாடி பார்த்தா பழங்களாக இருக்குது, ரொம்ப தனிமையாக இருக்குதே, ஒரு துணை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு அழகான பெண் அவன் முன்னாடி. சரி இந்த பொண்ணும் கிடைச்சாச்சு, சாப்பாடும் கிடைச்சாச்சு, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கப்பல் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சான். ஒரு கப்பல் வந்துருச்சு. இவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இந்த சாப்பிட்ற பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கப்பலில் ஏறுறான். அப்போ அசரீரி ஒன்று கேட்குது, ஏய் உன் நண்பனை மறந்துட்டியே, அவனை கூட்டிகிட்டு போகலையா, மேற்கு திசையில் போனானே அவனை விட்டுட்டு போறியே அப்படின்னு. இவனை அவனை போய் எது கூட்டிகிட்டு போகணும், அவன் ஒரு ராசி இல்லாத பயல், அவனோட வந்து தான் இந்த கப்பலே தரை தட்டினது, என்னுடைய எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறினது, அவன் ஏதாவது ஒன்று நிறைவேறினதா, போனவனே காணோம், அவனை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் இன்னொரு முறை மாட்டிக்கிறதுக்கா நான் அப்படின்னு அசரீரிக்கு பதில் சொல்கிறான். உடனே அந்த அசரீரி சொல்லுது, இந்த பாரு உன் நண்பனும் கடவுளை பிரார்த்தித்துக்கிட்டான் தெரியுமா, அப்படியா, அது ஏன் நிறைவேறல, அவன் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுப்பா, என்ன நிறைவேறினது, அவனோட ஒரே பிரார்த்தனையே என் நண்பன் என்ன பிரார்த்தனை பண்ணுறானோ அதெல்லாம் நிறைவேறட்டுங்கிறது தான் அந்த பிரார்த்தனை அப்படின்னு அந்த குரல் சொன்னிச்சு அப்படிங்கிறது இந்த கதை. நிறைய நேரங்களில் நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு உயர்வு வந்தவுடனே அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணவங்களெல்லாம் அப்படி உதறி தள்ளிட்டு போயிடுறோம். இன்னும் சில நேரங்களில் என்ன பண்ணுறோம்னா, இது வரைக்கும் உதவி பண்ணவங்க நம்ம கூட இருந்தால் இப்போ இருக்கிற சூழலில் அவங்களால பிரச்சனை வருமானா அவங்கள தெரியாத மாதிரி கழட்டி விட்டு போகிறது. 3வது, அவங்களுக்கே தீமை பண்ணால் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், ஏன்னா அவங்களோட நம்ம அசோசியேட் பண்ணவங்கன்னு தெரியாமல் இருந்தால் நமக்கு உயர்வு கிடைக்கும்னு அதையும் செய்கிறவங்க இருக்காங்க. இதுதான் இன்னைய நிலைமையில் நடக்கக்கூடிய நட்பு. காவிய நட்பு எத்தனை பேர்கிட்ட இருக்குது, ரொம்ப ரேர்.
ஆனால் இது மாதிரியான ஒரு நட்பு ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அவனுக்கு ஒரு நண்பன் போதும், ஒரே நண்பன் போதும். உயிரையும் கொடுத்து தன் நண்பனுக்காக உயிரையும் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நட்பை எப்படி நாம் வரையறுத்து கொள்ளப் போகிறோம்? இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிக்கடி செல்ஃபோன் பண்ணுறவங்க நண்பர்கள், அடிக்கடி இமெயிலில் வந்து மெசேஜ் அனுப்புகிறவங்க நண்பர்கள், சேட் பண்ணுறவங்க நண்பர்கள், வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறவங்க நண்பர்கள். ஒரு வருஷம் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, தேவையே இல்லை. வார்த்தைகள் வீண். ஒருவருடைய மௌனத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய சொற்களை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு ஒரு சுவரொட்டி. உண்மை தானே? அப்போ நல்ல நண்பர்கள் யார்னா, யார் நம்மை வார்த்தைகளை தாண்டி நேசிக்கிறார்களோ, தங்களுடைய சுயநலத்தை தாண்டி நேசிக்கிறார்களோ, அவர்கள்தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். அவர்கள் தங்களுக்காக பிரார்த்திப்பதில்லை, நமக்காக பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய நலனிலேயே அவர்கள் நலனும் அடங்கி இருப்பதாக நினைக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா, அவர் நல்லது செஞ்சுட்டு நன்றி சொல்லுவார், நமக்கு 10 முறை தேங்க்ஸ் சொல்லுவார். சண்முக சுந்தரம்னு ஒரு நண்பர் மதுரையில் இருக்கார், ரொம்ப ஆச்சரியமான நண்பர். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்னென்ன அது இவர் தேங்க்ஸ் சொல்லாருன்னு. அப்புறம் அவர் இயல்பே தான், அவர் பையனுக்கு பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேங்க்ஸ் சொல்ல கற்றுக் கொடுத்துட்டார். இது மாதிரி மனிதர்களும் இருப்பதனால்தான் அவ்வப்போது பருவமழை தவறாமல் பெய்து கொண்டிருக்கிறது என்பதை காலம் நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம். நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து ரொம்ப அழகாக இறையன்பு சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் வந்து ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டேன் டாக்ஸ் தெரியும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து பிறக்கும் போதே அதுக்கு வந்து கண் பார்வை இல்லாமல் வந்து இருந்திருக்கு. அதனால அது ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டாகை வளர்த்தவங்க வந்து இன்னொரு கிரேட் டேன் டாக் வந்து கூட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே எல்லாமே வந்து ஒரே இடத்துக்கே வந்து போகுமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடும்போது கூட வந்து இது வந்து பக்கத்துல தள்ளி தள்ளி வைக்குமா, இதுக்கு வச்சது கூட வந்து இந்த டாக் வந்து அந்த டாகுக்கு வந்து தள்ளி கொடுக்குமா, நீ வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது கைடன்ஸ் கொடுக்கணும், நான் இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா வந்து இதோட கால் வச்சு அதுக்கு வந்து தட்டி கொடுக்குமா, இப்படி போகணும் அப்படின்னு சின்ன சின்ன சயின்ஸ் மூலியமா அந்த ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணி இதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. ஓகே, ரெண்டு ராஜபாளைய நாய்க்கள் மத்தியில் ஒரு ராஜபார்வை கதையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஒரு அனிமல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த அனிமல் மட்டும் இல்லாம அது மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள்லாம் நம்ம பெற்றுக்கிட்டாலும் அதை பத்தி வந்து சுத்தமா நம்மளுக்கு தெரியாது, அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு புது விஷயத்தை பத்தி நம்மளுக்கு டெய்லி சம்பந்தமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தப்பு இல்லை. அதனால தான் பவுல்ட்ரி டேல பவுல்ட்ரி பத்தி தெரிஞ்சுப்போம். கிரேட். நம்மளோட கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியாவை இன்று கேட்டுருக்கீங்க. வர சௌமியா கூட போல்ட்ரி டேல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் போல்ட்ரி சம்மந்தமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். போல்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு வாஸ்தான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த குறைவாக செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு பவுல்ட்ரி பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக, அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பவுல்ட்ரி பிஸ்னஸ் பற்றி சொல்றதுக்காக யார் வந்திருக்கா? ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்ரி ஃபார்மர், NECC அதாவது வந்து நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டியில் வந்து இருக்காரு. வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுல்ட்ரி அப்படின்னா வந்து எதெல்லாம் சொல்லுவாங்க, அண்ட் எத்தனை கோழிகள் இருந்தால் வந்து ஒரு பவுல்ட்ரி அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம் சார்? பவுல்ட்ரி ஃபார்மிங் ஆஸ் சச் வந்து கோழி வளர்ப்பு, அதில் கோழி முட்டை கோழி வளர்ப்பு, கறிக்கோழி வளர்ப்பு. இது தவிர வந்து பொதுவாக வாத்து, வான்கோழி, அப்புறம் காடை, இது எல்லாமே அந்த அதாவது பேசிக்காக வந்து ஒரு பறவை இனத்தை சார்ந்த தொழில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வீட்டில் யார் வீட்டில் வேணால் கோழிலாம் வளர்க்கலாம். பட் ஒரு கோழி பண்ணைன்னு வளர்க்கும் போது அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அவர்கிட்டே நம்ம கேட்டுடலாம். ஸோ ஒரு போல்ட்ரி ஃபார்மிங் வந்து இப்போ நான் வைக்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், யார் யார்கிட்டலாம் வந்து பெர்மிஷன் வாங்கணும், அண்ட் எவ்வளோ இடம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கோழி பண்ணை அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம வந்து இப்போ சைக்கிள் வாங்குகிறோமா, மர்சிடிஸ் பென்ஸ் வாங்குகிறோமான்றது ஒரு ஃபார்மர் தீர்மானிக்க வேண்டியது. ஸோ எந்த லெவலுக்கு பண்ணுறாங்கன்றது, நான் வெறும் 5 கோழி 10 கோழின்னா அது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்.
ஒரு பண்ணைன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு எக்கனாமிக்கல் ஸ்கேல் இவ்வளோ வளர்த்தினா தான் இது மாதிரி ஆகும்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு விவசாய நிலத்தில் கொஞ்சம் தனியாக நல்ல காற்றோட்டமான இடம், கிழக்கு மேற்கு சார்ந்த ஷெட் லெங்க்த்து போட்டு அந்த மாதிரி, அதாவது நல்ல மேட்டு பாங்கான இடம், மழை பெஞ்சால் தண்ணி தங்கக்கூடாது, ஈரம் வரக்கூடாது, மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அண்ட் அது வந்து ரொம்பவும் ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா வண்டிகள் போய் வரும்பொழுது அந்த சத்தம், பொல்யூஷன், அதில் அது கொஞ்சம் கோழிக்கு நிறைய இதாகும். ரெண்டாவது ஓரளவுக்கு ரொம்ப வெயில் அடித்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரோடு வசதி வேணும், அப்புறம் முக்கியமாக தண்ணி, நல்ல தண்ணி வேணும், கரண்ட்டு வேணும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு மனை வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து ஒரு கோழி வாழ்றதுக்கும் வேணும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரியை பற்றி வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சார். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழி, அதுக்கப்புறம் முட்டை, இதுதான் வந்து அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு பவுல்ட்ரினா வந்து அங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு தான் இருக்கா சார்? கோழி பண்ணை மெதுவாக முக்கியமாக தரையில் வளர்க்குறோன்னா ஒரு கறிக்கோழி வளர்க்குறோம். கறிக்கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடி அந்த தரையில் வந்து நம்ம வந்து உமியோ இல்லை மரத்தூள்களோ இல்லை வேர்க்கடலை தோள்களோ இதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு கீழே பேஸ்மெண்ட்டாக போட்டு அதுக்கு மேலே தான் கோழி வளர்க்குறோம். ஸோ இந்த கோழி வளர்ந்து முடிஞ்சப்புறம் அந்த கீழே இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை உரமாக செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அது ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோழி வளர்க்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற கோணி, தீவனம் வருது, அந்த கோணியெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பொருள், அதாவது ஒரு விவசாயம் பண்ண ஒரு விவசாய பண்ணைன்றனா அந்த வேஸ்ட் பொருள் எல்லாமே அங்கே யூஸ் ஆகிடும் கோழி பண்ணை. ஆமாம், கோழியை விற்றுடுறோம், முட்டையை யூஸ் பண்ணிக்கிறோம், அது பாக்கி இருக்கிற பொருள் எல்லாமே அந்த பண்ணைக்கு சார்ந்த யூசேஜ் வந்துடும். ஓகே, அண்ட் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் வந்து பண்டைய காலத்தில், இப்போ கூட நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழிலாம் சுற்றிட்டே இருக்க, பின்னாடி வந்து குட்டி கோழிஸ்லாம் வந்து போயிட்டே இருக்கும். இது நம்மளோட வழக்கம் தான் இல்லையா? வழக்கம் தான். ஆனால் வந்து இப்போ நகரப்புறத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக இன்றைக்கி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் வந்து ஒரு 4 கோழி 5 கோழி வந்து வச்சிருப்பாங்க, ஒரு கூடையில் வந்து கவுத்து வச்சிருப்பாங்க. இது எல்லார் வீட்லேயும் வந்து சின்ன சின்னதாக வந்து இருக்கும். ஆனால் இந்த கோழி பண்ணை அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் அது வந்து எப்போ வந்து ஒரு பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியிலேருந்து நம்ம வந்து ஏஷியாவில் முக்கியமாக வந்து கோழி வந்து மெயினாக அந்த அசீல்ன்ற சண்டை சேவல் வச்சுருப்பாங்க. அது வந்து முக்கியமாக அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு சண்டை போட வச்சு சாயங்கால வேலையில் நம்ம டிவி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு லெவலில் ஆரம்பித்து படிப்படியாக அது வந்து உணவுக்காக, தேவைக்காக அப்போது பயன்படுத்தினாங்க. அது போக போக வந்து இப்போது நகரங்கள் ஆக ஆக அங்கே நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுது, முட்டை தேவைப்படுது, புரதம் தேவைப்படுது, ஒரு நல்ல புரதம். ஒரு கோழிக்கறி ஒரு 100 கிராம் சாப்பிட்டா அதில் வந்து ஒரு 30 கிராம் புரோட்டீன் இருக்குது. ரொம்ப குறைவான கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அதோட ரிக்குவயர்மெண்ட் நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த பண்ணைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பித்து 50 கோழி 100 கோழியிலேருந்து இப்போ வந்து குறைந்தபட்சம் ஒரு 5000 கோழி இருந்தால் தான் ஒரு கறிக்கோழி பண்ணை வைக்க முடியுன்ற லெவலுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த நாட்டுக்கோழி, முட்டை கோழி, கறிக்கோழி, அப்புறம் பிராய்லர் கோழி வெள்ளையெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கோம். ஸோ வந்து எப்படி வித்தியாசப்படுத்தணும், வகைப்படுத்தணும் சார்? முதல்ல அந்த காலத்தில் வந்து கோழி வளர்க்கும்போது சாதாரணமாக கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோழியை வந்து முக்கியமாக கறிக்குன்னு வளர்த்த மாட்டாங்க. அது தானாக வளரும்போது அந்த தேவைக்கு ஏற்பார் போல் ஒரு நடுவில் திடீர்னு ஒரு நேரம் எனக்கு எந்த உணவும் கிடைக்கலன்னா அந்த கோழியை சாப்பிடுவாங்க. இல்லையானா அதை விட்டுருவாங்க, அது முட்டை போடும், அந்த முட்டையை மாத்திரம் எடுத்து சாப்பிடுவாங்க. பட் ஆன் அ லாங்கர் ரேஞ்ச் அது வந்து ஒரு செலக்டிவ் ப்ரீடிங்னுவாங்க. அதாவது ஒரு ஆண் சேவல் வந்து நல்ல அகன்ற மார்பு இருக்கிற இதுவும், அதே மாதிரி பெட்டை கோழி வந்து நல்ல உயரமாக வளர்ந்து நல்ல கால் வளமாக இருக்கிற கோழி ரெண்டையும் கலந்து வர உருவான கோழிகளில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி இது எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து எவ்வளோ கறி உண்டாகுது, எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து அது முட்டையிடுது, அந்த மாதிரி தரம் பிரித்து அதை இனவருத்தி பண்ணி கொண்டு வந்து அதுக்காக தனித்தனியாக ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 1920லேருந்து ஆரம்பித்து 1940 1960க்கு அப்புறம் தான் இது தனியாக கறிக்கோழிக்குன்னு ஒரு ரகம், முட்டைக்கோழிக்குன்னு ஒரு ரகம். இப்போ வந்து கறிக்கோழிலேயே ஒரு 4-5 ரகம் இருக்குது, முட்டைக்கோழிலேயே ஒரு 4-5 ரகம் இருக்குது. அதுக்கு அந்தந்த சீதோஷ நிலைக்கு ஏற்றாப்புல இப்போது அமெரிக்காவில் ஒரு நல்ல ப்ரீடு அது நல்ல சக்ஸஸ் ஆகும்னா அதே ப்ரீடு இந்தியாவிலையும் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் சில மாறுதல், மரபணுக்கள் மாற்றுதல் அந்த மாதிரி கிடையாது. தானாக விருத்தி பண்ணி அதில் வந்து இந்த இடத்துக்கு அது ஒத்து போகிறோம் அது மாதிரி வளர்த்தி அப்போ கறிக்கோழி தனியாக, முட்டைக்கோழி தனியாக, வாத்துலேயும் அதே மாதிரி முட்டையிடுற வாத்து தனியாக, இறைச்சிக்கு இடுற வாத்து தனியாக, அந்த மாதிரி பல வகையான
வளர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, சின்ஸ் யூ செட் மரபணு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போலாம் கத்திரிக்காயில் மரபணு மாற்றினாலே எல்லாருமே கோச்சிக்கிறோம். அப்போ அந்த கோழியில் அப்படிலாம் மாற்றி வரதுனால உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும்ல சார்? என்ன அந்த மாதிரி அவ்வளோ இன்னும் மரபணு மாற்றம் செய்கிறது அனிமலில் வந்து இன்னும் வரலை. இது வெறும் இனவருத்தியில் விற்பத்தி பண்ணி கொண்டு வரது தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்? இப்போ அதுக்குன்னு கற்றுக்கிறதுக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா? அண்ட் யாரை போய் அணுகணும், எங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும், செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் என்ன? அண்ட் இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக பார்க்கலாமா இல்லை ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா? ஃபார்மர் அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி, அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எந்த இடத்துல நிலம் இருக்குது, இதில் வந்து ஒரு சிறிய லெவலில் பண்ணணும்னா ஒருங்கிணைன்ற பண்ணைன்னு சொல்கிறாங்களே நிறைய. அதாவது கொஞ்சம் ஆடு வச்சுக்கலாம், கொஞ்சம் மாடு வச்சுக்கலாம், கொஞ்சம் கோழி வச்சுக்கலாம், கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம், காய்கறி போடலாம். அப்போ எல்லாம் மிக்சடாக இருந்தால் அது ஒரு ஃபார்மாக அதில் வந்து ஸ்மால் ஸ்கேல் ஒரு 50 கோழி 100 கோழி வளர்க்குறது சரியாக. முழு நேரமும் நான் வந்து கோழி பண்ணையே நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னா அதுக்கு தேவையான இடம் வசதி, விவசாய நிலத்தில் புஞ்சை நிலம் இல்லை, புஞ்சை நிலம் இல்லை கலர் நிலம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதே நஞ்சை நெல் விளையிற இடத்துல அந்த மாதிரி பண்ணை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க தகுதி, அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட இவ்வளோ இருக்குது, இதை பேஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன்னா இப்போது ஒரு போல்ட்ரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்னே நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி தனியார் உற்பத்தி பண்ணுற கோழி குஞ்சு விற்கிற கம்பெனிங்களும் இருக்குது. அங்கே போய் அணுகினா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது, எந்த லெவலில் நீங்கள் பண்ண முடியும். அதாவது நேரடியாக நீங்கள் வளர்க்கலாமா கறிக்கோழி, இல்லை கம்பெனி வந்து கோழி குஞ்சு கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஷெட்டை கட்டிக்கிட்டு அதில் அவங்க எவ்வளோ கோழி குஞ்சு உங்களால் விட முடியும், உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் லேபர் பொட்டென்ஷியல் அதை வச்சு நான் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குலாம் பொதுவாக வந்து அரசாங்கத்திலேருந்து நிறையா விஷயங்கள் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட நம்ம ஹெல்ப் வாங்க முடியுமா? இல்லை அரசாங்கத்தில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்னு சொல்ல போனோம்? இதில் இந்த அரசாங்கம் தவிர இப்போ எங்களோட இதே நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ கோழி குஞ்சு உற்பத்தி பண்ணுற கம்பெனி, தீவனம் உற்பத்தி பண்ணுறவங்க, அதுக்கு உண்டானிய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது கோழிக்கு தண்ணி எப்படி வைக்கிறது, தீவனம் எதில் போடுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் எல்லா இடத்துலையும் போய் கேட்டாலும் அவங்க வந்து வழிமுறை சொல்லுவாங்க. அதே மாதிரி பேங்க்லேயும் அப்பப்போ வந்து நேஷனலைஸ் பேங்க்கில் ட்ரைனிங் கேம்பும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப பின்தங்கியே இருக்கிறவங்களுக்கு இப்போ கூட ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்னியாகுமரி பெல்ட்டில் அங்கெல்லாம் அதாவது காட்டு ஓரம் இருக்கிற இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு 45 கோழி கொடுக்குற மாதிரி, முதல்ல ஒரு 20 கோழி, அப்புறம் ஒரு 15 கோழி. அது வந்து அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த மாதிரி ரொம்ப குறைவாக கோழி வச்சு வளர்த்தி பண்ணைய வைக்கலாம்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு கூலி வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபா கிடைக்குன்னா அந்த 500 ரூபா இதில் எடுக்க முடியுமா? முடியாது. அதனால குறைந்தபட்சம் ஒரு 5000 கோழி கறிக்கோழி போட்டால் தான் அதை ரன் பண்ண முடியும். ஓகே, வரும் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பார்த்தா வந்து இந்த போல்ட்ரி ஃபார்மிங் கூட வந்து டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படிங்க? அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் இது ஒரு கேமால விளையாடுறாங்க. ஓ, அதை சொல்றீங்களா? அப்பா, நம்ம ரியல் போல்ட்ரி பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். கேம் விளையாடும் போதே வந்து சின்ன பசங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா இதை வந்து உண்மையாக செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய லாபம் வேற வருது போல இருக்கு. அதை பற்றி சார் கிட்ட நிறைய மேட்டர்லாம் கேட்க வேண்டியிருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, கேட்கலாம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. பவுல்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நம்ம 0 முட்டை 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நிறைய சப்ரஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க சில டைமில் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம். பட் முட்டையோட மகத்துவமே வந்து இன்னைக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்ரி டேல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முட்டையோட மகிமை மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பற்றியும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். நான் வந்து ஒரு கோழி பண்ணையை வந்து விசிட் பண்ண வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோண்டு இடத்துல அவ்வளோ கோழியை வந்து போட்டிருந்தாங்க. அந்த கோழியால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு மேலே வந்து எடுத்து மிக்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ கன்ஜஸ்டடாக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறு வந்து இப்போ நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு கோழியோட லிவிங் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், ஒரு தோராயமாக வந்து சொல்லுங்களேன். அதாவது கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக பஸ்ஸில் ஏறலையா நீங்கள்? இதே 100 பேர் ஏறுறாங்க, 40 பேர் ஏற வேண்டிய இடத்துல அந்த மாதிரி கோழி வச்சுக்கலாம். ஆனால் அது வச்சா அது சரியாக வளராது, சீக்கிரம் அது வந்து இறந்து போகும், அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போ ஒரு கோழி குஞ்சு வளரும்போது ஒரு 0.2 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோழிக்கு 0.2 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வளர வளர 1 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கறிக்கோழிக்கு தேவைப்படும். அதே கோழி குஞ்சு இல்லை முட்டை கோழிக்கு வளர வளர ஒரு கோழி
முட்டையிடுற கோழிக்கு 2 ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படும். இதே வந்து கூண்டில் வளர்க்குறதா இருந்தால் அது வேறு மாதிரி கணக்கு வரும். அது வந்து அவங்க வந்து என்ன மாதிரி அவங்க ஷெட்டு போடுறாங்க, எவ்வளோ அவங்க பண்ண போகிறாங்கன்ற இதை வச்சு தான் நம்ம அதை ஃபர்தராக அதுக்கு தனியாக ஒரு கிளாஸே எடுக்கணும். நம்ம இப்போ சொல்ல முடியாது இந்த ப்ரோக்ராமில். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்களே சார்? அதுதான் இந்த அளவு. அதாவது நம்ம ஒரு வீடை எடுத்து இருக்கிறோன்னா நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதே மாதிரி அந்த கோழியோட சந்தோஷம் இருக்குன்னா அது வளர்ச்சியை காமிக்கும். கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா அது நல்லா முட்டையிடும். அவ்வளோதான். அப்போ பேசிக்காக இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்ன், இப்படி தான் பண்ணணும் அதுன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 500 கோழி வைக்கிறீங்கன்னா இந்த 500 கோழிக்கு நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும். ஓகே, அந்த செட்டப் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணினா தான் அது வளரும். ஓகே. அண்ட் இது மாதிரி வந்து பவுல்ட்ரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹீட் கரெக்டாக இருக்கணும்னா நம்மளோட இன்புட்டும் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. நீங்கள் என்ன கோழிக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்து பண்ணுவீங்களோ. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுனால கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்குது சார்? இதுக்குன்னு தனியாக கோழி பண்ணைக்கு போகும்போது நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்னே இருக்குது. இதில் கம்ப்யூட்டரைஸ்டு ஃபீட் ஃபார்முலேஷனே இருக்குது. இதில் நிறைய ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அப்போ இதில் எந்த வகையான தானியங்கள் யூஸ் பண்ணலாம், இப்போ வந்து எடுத்துக்கிட்டோன்னா மக்காச்சோளம், கம்பு, கேவரு, அரிசி நொய், கோதுமை நொய், இந்த மாதிரி ஒரு 50% 60% இந்த மாதிரி கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40% 10% கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, அப்புறம் ஃபாஸ்பரஸ் சத்து வேணும், அப்புறம் புண்ணாக்கு சத்து, அதாவது வெஜிடபிள் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள் ப்ரோட்டீனில் கடலை புண்ணாக்கு இருக்குது, சோயா இருக்குது, சூரியகாந்தி புண்ணாக்கு இருக்குது, கொத்தவரை புண்ணாக்கு இருக்குது, பருத்தி புண்ணாக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான புண்ணாக்குகள் சேர்க்கலாம். கருவாடு சேர்க்கலாம். ஓகே. மாட்டுக்கறியோட தூள்கள், அதாவது ப்ராசஸ் பண்ணி அது மீட் அண்ட் போன் மீல்னு வரும், அது சேர்க்கலாம். ஸோ அந்த ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் பற்றி நீங்கள் ஏற்கனவே வந்து வித்தியாசங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 45 or 50 ஹென்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லார்ஜ் ஸ்கேலுக்கு இன்னும் கொஞ்சம் பரவலாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 45-50 ஹென்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறோன்னா எவ்வளோ முதலீடு போடணும்? ஒரு லார்ஜ் ஸ்கேல்னால் வந்து முதலீடு அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்? அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 செக்டார் இருக்குது. இந்த 3 செக்டார்லேயும் வந்து இப்போ ஒரு ஆள் நான் வந்து இப்போ நீ வந்து கோழி பண்ணை வைக்கிறே வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை இருக்கணும். அப்போ அந்த 8 மணி நேரம் வேலைக்கு நீ வந்து இப்போ இருக்கிற ஆட்டோமேட்டிக் ஃபீடர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிங்கர் இருக்குது. அதாவது தண்ணி மொத்தமாக டேங்க்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா தண்ணி இந்த லெவல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். தீவனம் ஒரு 15 கிலோ இல்லை 20 கிலோ ஒரு ட்ரம்மில் போட்டால் அதுக்குன்னு தனியாக ஃபீடிங் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ எஃபெக்டிவாக நமக்கு எக்கனாமிக்கலாக எவ்வளோ தூரம் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். நான் 50 கோழி வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டமெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தீவனம் போடணும் அப்படின்ற போது அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்? வணிக ரீதியாக ஒரு கம்பெனி இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பண்ணைகள் வந்துடுத்து. இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 20 லட்சம் கறிக்கோழி உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு 50 கறிக்கோழி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி உற்பத்தி பண்ணி அதை விற்க போகும்போது ஒன்றால் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியாது. ஸோ அந்த லெவலுக்கு நீ பண்ணும்போது அட்லீஸ்ட் நீ ஃபுல் டைம் நீங்கள் அங்கே வேலை பண்ணோன்னா மினிமம் ஒரு 10,000 கறிக்கோழி பண்ண, அதுவும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பண்ணால் தான் நீ வேலைக்கு போகிறதோட இதில் சுயமாக சம்பாதிக்கிறது பண்ணலாம். இல்லையா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த பண்ண விவசாயம், மாட்டு பண்ணை, மீன் பண்ணை, கோழி பண்ணை எல்லாம் சேர்ந்து ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்கிறவங்க, ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து செஞ்சால் அது செயல்பாடு வரும். இல்லை நான் சிறிஜியாக பண்ண வைக்கிறேன், ஒரு 100 கோழி வைக்கிறேன்னா அந்த 100 கோழிக்கு அந்த 100 கோழியும் வளர்த்தி நீயே வந்து கடையில் கொண்டு போய் நீயே வெட்டி விற்கிற மாதிரி கறியாக விற்கணும், இல்லை ஒரு சிக்கன் பக்கோடாவாக பண்ணி விற்கணும். அந்த எண்டு ப்ராடக்ட் வரைக்கும் நீ பண்ணி விற்றா உனக்கு லாபகரமாக இருக்கும். ஓகே, நீங்கள் இவ்வளோ மெஷர்ஸ் எடுத்து ஃபுல் கேரோட பவுல்ட்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து கிளப்பி விட்டுருவாங்க இல்லையா? கிளப்பி விட்டுருவாங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு தெரியுது. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்மையாகவே சில சமயம் வந்து கோழிகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கஷ்டம் வரும். குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு போல்ட்ரி ஃபார்மிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் பிரச்சனையானா கூட வந்து நம்மளுக்கு ஒரு ஹெவி லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த கோழிகளுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை நீங்கள் எப்படிலாம் தடுக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த போல்ட்ரி ஃபார்மிங்கில் கோழி பண்ணையில் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த சவால்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம இப்போது
நம்ம ஒரு குடும்பமாக இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக தேடி போகிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வளர்க்க வேண்டிய ஷெட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை அந்த கீழே நான் சொன்ன அந்த இது உமியோ வேர்க்கடலையோ பொட்டோ இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி அதை நல்ல ஷெட்டை கழுவி அது கீழே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஷெட்டை சுற்றுற ஃபினாயில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி ஃபியூமிகேஷன் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி ஃபியூமிகேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு கோழி குஞ்சு ஷெட்டை ஒவ்வொரு வாட்டியும் ஃபியூமிகேட் பண்ணணும். அது கோழி அந்த ஒரு பேட்ச் கோழி இப்போ 6 வாரத்தில் வருது கறிக்கோழி. அது வளர்ந்த உடனே அந்த கோழி ஷெட்டை வந்து சுத்தம் பண்ணி திருப்பி ஃபியூமிகேட் பண்ணி அது ஒரு 15-20 நாள் ரெஸ்ட்டு கொடுத்து அடுத்தது அப்புறமா தான் கோழி குஞ்சு கொண்டு வரணும். அந்த மாதிரி சுகாதாரமாக பண்ணணும். 2வது தடுப்பூசி. இந்த பாக்டீரியல் டிசீஸ்க்கு உண்டானது நம்ம கோழியை பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தாலே இது சளி இருமல் எதனால் வந்திருக்கு, அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு, ஜுர மாத்திரை கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம பண்ணையை வளர்க்கும்போது நமக்கு அது பழக்கத்தில் வரும். நமக்கு புரியலைன்னா 1-2 கோழி சாகும்போதே அதை டாக்டரை கூப்பிட்டு காமிச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த மாதிரி இருக்குது சொல்லிடுவாங்க. 2வது அந்தந்த பருவத்துக்கு வந்த உடனே முதல் நாளில் ஒரு தடுப்பூசி இருக்குது. வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்காக ஒவ்வொரு வகையான வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு விதமான தடுப்பூசிகள் இருக்குது. அதே மீறி புதுசாக வருது ஒரு வியாதினா அது கொஞ்ச நாள் ஆக தான் செய்யும், அதை கண்டுபிடிக்கணும். பட் இதில் வந்து ஒரு பயப்படுறதுக்கு இது இல்லை. நம்ம வந்து கோழியை வந்து பச்சையாக சாப்பிட போகிறதில்ல, முட்டையை பச்சையாக சாப்பிட போகிறதில்ல. கோழியை வந்து ஒரு 70 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 30 நிமிஷம் வேக வச்சாச்சுன்னா எந்த வைரஸும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி முட்டையும் வந்து வெள்ளை கருவை வந்து ஒரு திடமான அளவுக்கு வேக வச்சு நம்ம சாப்பிட்றோன்னா அதனால் எந்த இன்ஃபெக்ஷனும் வரப்போகிறதில்ல. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போல்ட்ரி டேல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த பிஸ்னஸ் பற்றியும் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சார் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்மிங் அப்படிங்கிறதுலே வந்து இப்போ ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் அப்படின்னு வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்தாலும் இது இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கரெக்டாக வந்து இப்போ எப்படிலாம் வந்து சாதாரண ஆஃபீஸ்லாம் கார்பரேட்டாக மாறிச்சோ வந்து நம்ம வீட்டில் வளர்த்துருந்த கோழி வந்து பவுல்ட்ரி அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஃபார்மில் வளர்க்குறப்போ வந்து அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பண்ண ஆசைப்படுறாங்க. இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவேர்னஸும் கொடுத்தாங்க. அண்ட் எப்பவுமே ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை கூட சூழ்ந்தே இருக்கும்போது வந்து அந்த வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப தெளிவாக இருப்போம். ஏன்னா இயற்கை கூட நம்ம எப்பவுமே ஒரு டச்சில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லக்கி பர்சன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பவுல்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி எங்களுக்கு நிறைய விஷயம் விளக்கி சொன்னது. உங்களோட பவுல்ட்ரி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில். காலை வேலையில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை நிகழ்ச்சி. எல்லாருமே முட்டை சாப்பிட்டீங்களா? ஸோ பவுல்ட்ரியை பற்றி எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட கெஸ்ட் வந்து சொன்னாங்க. இன்ஃபேக்ட் எல்லாத்துலேயுமே வந்து சவால்கள் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து இன்ஃபேக்ட் நிறையவே சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் நம்மளாம் கூட பவுல்ட்ரியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுவும் வந்து சரிதான். இப்போ அதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழறிவும் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, தமிழறிவுல இன்னைக்கு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தையை பற்றி கற்றுக்க போகிறோமா? தமிழ் வார்த்தை கிடையாது, ஆனா இது தமிழ் வார்த்தையோ அப்படின்னு வந்து யோசிக்க தோணுது. செனட் ஆஃப் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் டெய்லி அந்த பக்கம் தான் போயிட்டு வருவேன். ஓகே, நம்ம எல்லாருக்கும் வந்து பரிச்சயமான ஒரு பேர் அப்படின்னாலும் இதோட வேர் சொல் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் சார் சொல்ல போறோம். அப்படி கேட்டா நம்ம மாட்டிப்போம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச அவர் தான் வந்து சொல்லணும். ஸோ செனட் ஆஃப்னா என்ன சார்? வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. இன்னைக்கு எங்களுக்காக எந்த சொல்ல பத்தி நீங்க சொல்ல போறீங்க? இந்த புதை மேடைன்னு சொல்கிறோம்லம்மா தமிழில். புதை மேடை. புதை மேடை. அது வந்து ஆங்கிலத்தில் அதுக்கு செனட்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. செனட்டாப். அந்த டாம் TOMB டாம், அந்த பி வந்து ஒலிக்காமல் சைலண்ட்டாக டாம் என்று பார்த்தீங்களா நினைவிடம். இந்த டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி நான் வந்து அரிய செய்தியாக சிலவற்றை சொல்ல நினைக்கிறேம்மா. இந்த டாம் என்பதுக்கு வந்து அந்த டியூப் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? TUBE டியூப். அந்த தூம்புன்னு ஒரு சொல் இருக்குது தமிழில். தூம்பு. தூம்புன்னா துளைன்னு அர்த்தம், மதகுன்னு அர்த்தம், ஃபாலோ பிளேஸ், ஒரு துளை உள்ள பகுதின்னு அர்த்தம். இந்த தும்பின்னா தேன் உண்ணுகிற வண்டு.
அதுக்கு உள்ளர அந்த மலர்ல இருந்து தேனை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு சிறு துளை இருக்கிறது. அதனால தான் அதுக்கு தும்பை உடையதால் அதுக்கு தும்பின்னு பேர். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. அந்த தும்பின்னா தமிழில் சுரைக்காய். சுரைக்காய் வந்து குடுக்கை ஆகிடுதுல, உள்ளர இருக்கிறது காஞ்சி போயிடும், ஓடு மட்டும் இருக்கும். அதில் உள் துளை உள்ளதால் அந்த தும்பிங்கிற சொல்லுக்கு சுரைக்காயினும் பொருள். தேனை உண்ணுகிற அந்த வண்டும் தும்பி, தும்புக்கை தான் தும்பிக்கை. அந்த யானையினுடைய கையில் உள்ள துளை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதுக்கு தும்பிக்கைன்னு பேர். தும்புக்கை தும்பிக்கை. இந்த தும்பு தூம்புனாகி தூபுனாகி டியூப் என்று வரல போனது. அந்த தூப் என்பது அதுதான் அந்த செனட்டோப். அப்படின்னா அது கெனட்டோப் என்ற சொல்லிலிருந்து வந்ததுன்னு எழுதுறாங்க. இந்த ககரம் சகரமாக மாறும், கர்ச்சு சர்ச்சுன்னு மாறும், காந்து சாந்துன்னு மாறும். அதுபோல் கெனட்டோப் என்பது செனட்டோப்னு மாறினது. இந்த செனட்டோப்பினுடைய வேர் வந்து கன்னம் என்ற தமிழ். கண்ணான்னா துளைன்னு அர்த்தம். அன்னம் இட்ட வீட்டில் கன்னம் இடலாமா? அந்த கண்ணம்னா துளை, கன்னம். அந்த கண்ணங்கிறது கண்ணான்னு ஆனது சென்னா என்றாகி எம்டி பிளேஸ். அதாவது ஒருவர் இறந்த பிறகு அந்த இடத்துல ஒரு மேடை அமைத்து அதில் ஒரு கூடு போல் அவர் இருக்கிறதாக பாவனை செய்து அமைக்கப்படுகின்ற நினைவு இடத்துக்கு தான் செனட்டோப். அது ரெண்டு சொல்லாலானது. கண்ணா ப்ளஸ் தூம்பு, தோம், TUMBH, தூம்பு, தூபு என்ற சொல்லிலிருந்து தான் இந்த டோம், TOMB, டோம் என்ற சொல்ல வந்தது. செனட்டோப்பில் உள்ள அந்த டோப் என்பதும் தூப் என்பதிலிருந்து வந்தது. அதனால் ஒரு ஹாலோ பிளேஸ், ஒரு துளை பகுதியாக இருக்கக்கூடியது என்ற அந்த அடிப்பில் இந்த டாம்ங்கிறது ஒரு நினைவிடம், ஒரு புதை மேடை என்ற சொல் ரொம்ப புகழ்பெற்ற சொல். TOMB, அந்த பி ஒலியாக நிலையில் இருக்கிறதுன்னு சொன்ன டாம். அந்த டாம் என்பதும் செனட்டோப்பில் உள்ள அந்த டோப் என்பதும் தும்பு, தூம்பு, தூப், டியூப் எல்லாம் உள்துளை. இப்போ லண்டனில் போனீங்கன்னா அந்த தொடர் வண்டி எல்லாம் சுரங்கத்தில் போகும். இப்போ நம்ம ஊர்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சென்னையிலையும். அங்கே என்ன அதை என்ன சொல்லுவாங்க, லண்டனில் ட்ரெயினில் போயிட்டு வந்தோன்னு சொல்ல மாட்டாங்க, டியூப்பில் போயிட்டு வந்தோம்பாங்க. அந்த டியூப் அது முழுக்க லண்டன் மாநகரம் முழுக்க தொடர் வண்டி மேலேயே போகாது, உள்ளே தான் போகும். அதுதான் தூம்பு, தூப், டியூப். அந்த சொல்ல துளைங்கிறது. அதான் டியூப்பில் போயிட்டு வந்தேன்னா டியூபுக்குள்ளே போயிட்டு வரதில்லை, ஒரு சுரங்க பகுதிக்குள்ளே. சுரங்க ரயில் பாதைன்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த சுரைக்காய்னாலே உள்ள துளை உள்ளது, சுரங்கம்னாலே உள்ள துளை தான். அப்போ சுரைக்காய்னாலும் துளை தான். தும்பி என்ற சுரைக்காய் குறிக்கிற சொல்லுக்கும் துளைன்னு தான் பொருள். புரியுதுங்களா? சுரங்கமும் சுரைக்காயும் ஒன்று தானே. அதே தான் தும்பு, தூம்பு. அந்த அதுதான் TOMB, தோம் என்று சொல்லுகிறோம். அந்த கெனட்டோப், செனட்டோப், அந்த கண்ணோன்னா ஒரு துளை, ஒன்றும் இல்லாதது. அந்த டோம் என்றாலும் கேட்டு வாசப்படி போல் ரெண்டும் ஒரே சொல் தான். செனட்டோப் என்பது தூம்பு என்ற சொல்லிலிருந்து வந்ததுங்கிறாங்க. அதை நாம் தும்பு, தும்பி, தூம்பு, தூபு. இந்த செம்பு குடம், செப்பு குடம் இல்லைங்களா. வெம்பல், வெப்பல். இதை வலித்தல் விகாரம்னு இலக்கணத்தில் சொல்லுவோம். இந்த மெல்லினம் வந்து வல்லினமாக மாறுது. அப்படித்தான் இந்த தூம்புங்கிறது தூபு, செனட்டோப், டாம்ப் என்றெல்லாம் மேலை உலகத்தில் போய் அந்த புதை மேடை, நினைவிடம் இதெல்லாம் இருக்குது. இந்த சொற்களுக்கு வேணா அர்த்தம் வந்து உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கலாம் ஐயா. ஆனால் உண்மையாக நம்ம அந்த சொல்ல வந்து உடைச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்மளுடைய அழகான தமிழ் தாய் அப்படின்னு தான் சொல்லணும். இதே சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போல்ட்ரி டே இல்லையா. நம்ம கெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஃபீல் பண்ணாரு கிளம்பும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம நிறைய பேசணும், என்ன டைம் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னாருல. கரெக்ட் தாங்க. 45 நிமிஷம் தான் ஸ்கூல்லேயே ஒரு பீரியடாக வைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்குள்ளே எவ்வளோ சொல்லி கொடுக்கணுமோ அதானே. அதே மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்ல, அதை நினைச்சு நம்ம வந்து பாசிட்டிவா சந்தோஷப்படலாம். அப்படி இல்லனா என்ன, நீங்க தான் சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட் சொல்ல போறீங்களா? ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போல்ட்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்களா தெரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக்கான ஒரு சின்ன சின்ன நாலேஜ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் இது. thepoultrysite.com ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். THEPOULTRYSITE.com. ஒரு வழியா பவுல்ட்ரி ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே,
ஓகே. இப்போ இந்த சைட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் பேசிக்காக வர சின்ன சின்ன டவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எதுக்காக வந்து இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோழிலாம் வந்து முட்டை போடுறத நின்றுடும், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கேர்லாம் வந்து கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ், அந்த தடுப்பூசிலாம் வந்து என்னென்ன மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீடிங் ப்ராசஸ் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஏன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வந்து இந்த கோழிகளுக்கு வந்து ஓவர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது, லெஸ் ஃபீடிங்கும் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு போல்ட்ரி ஹவுஸ் வந்து வென்டிலேஷன் எந்த மாதிரி இருக்கணும்ன்றது முதல் கொண்டு ஆமா அந்த டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ப்ராசஸ்ல இருந்து ஃபைனல் அவுட்கம் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருமோ. ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா அந்த பிராய்லர் கோழியை பத்தி எல்லாருக்குமே பொதுவா நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல அது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கான்ட்ராக்ட் பாய்லர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நிறைய क्वेश्चन அண்ட் ஆன்சர் பேட்டர்ன் கூட இருக்கு. பரவாயில்லையா? அப்போ ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் தான் எடுத்து வந்திருக்கீங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னு வெச்சுக்கோங்க, இந்த வெப்சைட்ல போய் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சோ இது மட்டும் இல்லாம வந்து இந்த பிசினஸ் சம்பந்தமாவும் போல்ட்ரி சம்பந்தமாவும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் இதுல இருக்கு. ஓகே. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அந்த பேர் மட்டும்? பேர் பாத்தீங்கன்னா the poultrysite.com. poultrysite.com. ஓகே, டன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா போச்சு நம்ம ஷோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு முட்டை ஆக்சுவலா அதோட ஷெல், அதுக்கப்புறம் அதோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த மஞ்சக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி ஒரு செக்மெண்டட் லேயரா இருக்கோ அதே மாதிரி நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு அந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம கூடுதலா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஷோ இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டெய்லி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்க ஃபீட்பேக் அனுப்ப சொல்லுவோம் அப்படின்னு இல்லையா? அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் எங்களை வந்து மோல்ட் பண்ணுது அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த அட்ரஸ்க்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் தபால் மூலியமா அனுப்பலாம். இல்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரொம்ப சிம்பிளா உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் டால் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி பதிவு பண்ணிடலாம். கிரேட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போல்ட்ரி டேல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வந்து பதிவு பண்ணிடலாம். இப்போ ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருந்து அது உடைஞ்சதுன்னா அது வந்து ஒரு ஜனனம்னும், வெளியில இருந்து உடைஞ்சதுன்னா மரணம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய இந்த ஷோவோட ஒரு தாற்பயம் சொல்லலாம் இல்லையா? ஓகே. சாதாரணமா ஏதோ ஆம்லெட் சாப்பிட்டு இருந்தவன இப்பெல்லாம் சொல்லி குழப்பிட்டீங்க. இந்த குழப்பத்தை தீர்த்துட்டு நாளைக்கு உங்களை ஃப்ரெஷ்ஷா வந்து சந்திக்கிறோம் புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இனியவை இன்று வித் சௌமியா and Varun.